பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒரு விசை இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எவ்வளவு நல்லவர் இயேசு, நமக்காக மரித்தார். அதனால் இன்னைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம். நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அனுபவித்து முடிச்சுட்டார். எல்லாத்தையும் அவர் செலுத்தி முடித்து விட்டார். இன்றைக்கு விடுதலையாய், அவரை சேவித்து அவருடைய பிள்ளையாய், அவரோடு நெருக்கமாய், நித்திய ஜீவனுக்கு பாத்திரமானாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த இயேசு சிலுவையில் பாடுகளை அனுபவிக்கிற பொழுது கடைசியாய் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது 7வது கடைசி வார்த்தை. கிட்டத்தட்ட மரணத்தின் சில வினாடிகளுக்கு முன், அந்த பிற்பகல் 3வது மணி நேரம், அவங்க நேரத்துக்கு 9வது மணி நேரம், எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சுவாசத்தை எடுத்து சொல்லுகிறார். அந்த வார்த்தை செல்லுகிறத பார்க்கணும். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னவ 7வது வார்த்தையில் பாருங்க, பிதாவே, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். 1வது வார்த்தை சொல்லும்போது பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆனால் அந்த 12 மணிக்கு மேலே 3ஆம் மணி நேரத்துக்கு, அதாவது 6ஆம் மணி நேரத்துக்கு மேலே வந்த அந்த காரிருள், அந்தகாரம் அவரை தேவனை விட்டு பிரித்ததுனால் அவர் சொன்னார், பிதாவைன்னு கூப்பிடாம தேவனைன்னு கூப்பிட்டார். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியா சொல்றாரு, he restored the relationship back. பிதாவே அப்படின்னு இயேசு கூப்பிடுகிறத பார்க்க முடிகிறது. அந்த ரட்சிப்பினால், மீட்பினால் இயேசு உறவை அவர் மீட்டெடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஐக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த இடத்துல சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிக்கிற பொழுது இயல்பாகவே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக மரிக்கிறவங்க கடைசி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் கடைசி வரைக்கும் எப்படி மரிக்க வேண்டும் என்பதை தான் சுய நினைவாக முடிவெடுக்கிறார். அந்த இடத்துல ரொம்ப தெளிவான வார்த்தையினால சத்தமாக பேசுகிறார். இது என்ன சொல்லுது தெரியுமா? இயேசு மரணத்தை எப்படி பார்த்தா தெரியுமா? நான் தெரிந்தெடுக்கிறேன், மரணம் என்னை வலுக்கட்டாயப்படுத்த முடியாது என்பதை இந்த இடத்துல இயேசு நிரூபிக்கிறார். கண்களால் கண்டவர்கள் எப்படி இதை ரியாக்ட் பண்ணுறாங்க, பிரதிபலிக்கிறாங்க பாருங்க. அந்த ரோம படையாளிகளுடைய 100க்கு அதிபதி சொல்லுகிறார், லூக்கா 23:47, 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். 100க்கு அதிபதி என்கிறவன் ரோம சேவகர்களே கடின இருதயத்தோடு இருப்பாங்கன்னா, இந்த 100க்கு அதிபதி அவங்க அதிகாரி ரொம்ப ஹார்டண்டாக இருப்பாங்க, கடினமான இருதயம். ஆனால் அந்த கடினமான இருதயத்தை உடையவர்களும் இயேசுவை புரிந்து கொண்டார்கள். இந்த மரணத்தில் ஏதோ தெய்வீகம் இருக்கிறது, தனித்துவமானது, இவர் ஒரு நீதிமான் என்பதை புரிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் நம்ம பார்க்குற பொழுது சங்கீதம் 31 அதனுடைய 5வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டீர். பார்த்தீங்களா? இதை இந்த வார்த்தை இயேசு தானா சொல்லலை, ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக
ப்ராஃபஸி சொன்னதைத்தான் இயேசு இந்த இடத்துல ரெப்பிட்டேஷனாக இங்கே சொல்லுகிறார். அதை எடுத்து தீர்க்க தரிசன நிறைவேறுதலை மரணத்திலும் உறுதி செய்த இயேசு கிறிஸ்து இந்த கடைசியிலையும் ஒரு ஜபமாகத்தான் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறார். இது நம்பிக்கையின் ஜபம் என்று சொல்லலாம், அர்ப்பணிப்பின் ஜபம் என்று சொல்லலாம், தேவன் மேல் பற்றுதல் வைத்த ஜபம் என்று சொல்லலாம். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லி அவர் தன்னுடைய பிதாவின் மேல் தான் வைத்திருந்த பூரண நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவை யாரும் கொலை செய்யலை. நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார், சரணடைந்தார். யோவான் 10:18 சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். பார்த்தீங்களா? இயேசுவை யாரும் கொலை செய்யலை. இயேசு ஏற்கனவே சொல்லிட்டார், நானாக கொடுக்கிறேன், யாரும் எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பாதிப்படைந்த ஒரு நபர் அல்ல. அவர் தன்னையே சித்தமாக பூரணமாக ஒப்பு கொடுத்த ஒரு பரிகார பலியாக இருக்கிறார். ஏற்கனவே நான் சொன்னது போல இயேசு தன் பலியினால பரிகாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்று இந்த வார்த்தை சொல்லுது. பிதாவேன்னு கூப்பிடுறது எதை காட்டுது? மீண்டும் அவர் பிதா என்கிற உறவை மீண்டும் புதுப்பித்து கொண்டார் என்பதை காட்டுகிறது. பாவத்தை முறியடித்து விட்டார், அந்த உறவை மீட்டெடுத்து விட்டிருக்கிறார். அவர் முழு நம்பிக்கையை தேவன் மேல் வைத்திருந்தார் என்பதை இது காட்டுகிறது. ஆமென். இன்னும் ஒரு வசனம் இது எதை காட்டுது தெரியுமா? இந்த பிதாவின் ஆவியும் இடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்பது. இயேசு ஏற்கனவே சொன்ன நித்தியத்தின் மேல் அதிகாரம் உள்ள இயேசுன்னு இங்கே தன் ஆவியின் மேல் அதிகாரம் உள்ள இயேசுவை வசனம் காட்டுகிறது. தன் ஆவியை அவர் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார். தன்னுடைய ஜீவனை தாமாகவே முன்வந்து ரிலீஸ் பண்ணுறார். இயேசு எவ்வளவு பெரியவர்! வசனம் சொல்லுது, அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். அந்த விளங்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தம்மை பூரணமாக இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்படைக்கிறார். ஒரு விசுவாசியினுடைய மரணத்திற்கு முன் உதாரணம் இயேசு கிறிஸ்து. எப்படி மரிக்க வேண்டும் என்பதை இயேசு சொல்லி தருகிறார். சமாதானத்துடன் மரிக்க வேண்டும், நம்பிக்கையுடன் மரிக்க வேண்டும், அர்ப்பணத்துடன் மரிக்க வேண்டும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புத்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 59வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறைந்தார்கள். பாருங்கள், ஸ்தேவான் இயேசு கிறிஸ்துவின் அதே முறையை பின்பற்றுகிறார். மரணம் என்பது முடிவல்ல. ஆவி தேவனுடைய கரத்தில் சொல்லுகிறது. அதுக்கு அர்த்தம் மரணம் என்பது அது வேறொரு நிலைக்கு மாறுவதே அல்லாமல் முடிவு அல்ல, அழிவும் அல்ல. தேவனுடைய கரம் என்பது எப்பொழுதுமே அது பாதுகாப்பானதாக இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எதை அடையாளப்படுத்துகிறது? பாதுகாப்பை காட்டுகிறது. பாதுகாப்பும் அதிகாரமும் விசாரிக்கிற கருதுதலும் நிறைந்த அவருடைய கரத்தில் செல்லுகிறது. தன்னுடைய ஆவியை இயேசு தேவ கரத்தில் ஒப்படைக்கிறார். முழு உத்தரவாத பாதுகாப்புள்ள
தேவ கரத்தில் தம் ஆவியை இயேசு ஒப்படைக்கிறார். நாமும் நம்முடைய ஆவியை அவரிடத்தில் ஒப்படைப்போம். இந்த நேரத்தில் இயேசு மரித்த உடனே என்னென்ன சம்பவிச்சிச்சு? மத்தேயு 27:51 ஏற்கனவே வாசித்த வசனம்தான். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிறந்தது. பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று, கன்மலைகள் திறந்தது, கல்லறைகள் திறக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்த பூமியின் நிலைகளே மாறினது. அதாவது இயேசுவின் மரணத்தின் பொழுது இந்த பூமியே நடுநடுங்கிற்று. ஏனென்றால் அது மனுக்குலத்தின் மேலும் விழுந்து போன பூமியின் மேலும் இந்த உலகத்தின் மேலும் வெளிப்பட்ட பெரிய ஜெயத்தின் பகுதியாக அது கருதப்பட்டது. ஆகவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிற விஷயம் என்ன? தேவனை நம்புவதற்கு கற்றுக்கொள்ளுவோம். வாழ்க்கையில், பாடுகளில், மரணத்திலும் இயேசுவை நம்புவோம். தேவன் மேல் நம்பிக்கை வைப்போம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையை, ஜீவனை அனுதினமும் கர்த்தருக்கு ஒப்படைப்போம். மரணத்தின் போது மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலும் நம்முடைய ஜீவனை அவருக்கு ஒப்படைப்போம். ரோமர் 12:1 சொல்லுகிறது, அழகான ஒரு வசனம். ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரை, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். எப்பொழுதுமே நம்பிக்கையாக இருங்க. விசுவாசிகளுக்கு நம்பிக்கை கொடுங்க. நம்முடைய ஜீவன், நம்முடைய ஆவி தேவனுக்குள் பாதுகாப்பாக இருக்கிறது. மரணத்தின் பயம் வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரண பயத்தை அழித்து விட்டார் தம் சிலுவை மரணத்தினால். ஆகையினால் மரணத்தை பார்த்து போராடி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஜனமே, சகோதர சகோதரிய, நண்பனே, மரணம் முடிவல்ல. மரணம் வேறொரு நிலைக்கு நாம் மாறுகிற ஒரு இடமாக இருக்கிறது. தேவ கரத்தில் நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிற இடமாக இருக்கிறது. மரணத்தை பார்த்து பயப்படாதே, மரணத்திலும் நம்பிக்கையாயிரு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரணத்திலும் யாரும் கொலை செய்ய முடியவில்லை. தன் ஆவியை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்தார். உங்கள் ஆவியை தேவ கரத்தில் உங்கள் வாழ்விலும் ஒப்பு கொடுங்கள், பாடுகளிலும் ஒப்பு கொடுங்கள், மரணத்திலும் ஒப்பு கொடுங்கள். பூரண சமாதானம் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Amen.